அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ஒரு சூப்பர் யம்மியான சிக்கன் சீஸி டிக்கா மலாய் தான் நம்ம செய்ய போகிறோம். என்னோட ஸ்டைலில் எவ்வளோ ஜூஸியாக டெண்டராக சூப்பர் ஃப்ளேவரோட நம்ம கோயிலெல்லாம் கொடுத்து ஈஸியாக செய்ய போகிறோன்னு வாங்க. வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி எடுக்கணும். இப்படி சப்பையா அழகா ஒரு ஸ்லைஸா நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச் அளவு கூட இது இருக்கக்கூடாது, அதை விட கூட நல்லா மெலிசா இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம நல்லா மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் சிக்கன்ல நம்மளுக்கு நல்லா மசாலா ஜூஸியா வரும். எல்லாமே பாத்தீங்களா எப்படி நம்ம மெலிசா நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கோம். இதே மாதிரி இப்ப நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம ஸ்லைஸா வெட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் நம்ம வெனிகர் எடுத்துருக்கோம். உங்ககிட்ட லெமன் இருந்துச்சுன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ½ புழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நம்ம கையாலேயே நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இது நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இது நல்லா மேரினேட் ஆகட்டும். நல்லா அந்த உப்பு இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லா அப்படியே உள்ள வரைக்கும் சிக்கன்ல நல்லா இறங்கணும். ஒரு 15 மினிட்ஸ் இதை சூப்பரா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தண்ணி இல்லாத புளிப்பு இல்லாத நல்லா கிரீமியா இருக்கிற தயிரை இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ½ ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 2 ஸ்லைஸ்டு பீஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்து செய்யும் போது சூப்பரா இருக்கும். இது கூடவே நம்ம ஃப்ரெஷ் கிரீம்க்கு பதிலா இன்னைக்கு நம்ம டைரியில கிடைக்கிற மலாய் எடுத்து வச்சிருக்கோம், அது நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கு. இது கூடவே நம்ம ஒரு 10 முந்திரிய நான் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவோட கம்மியா நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சிருந்தோம். அது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தி இதையும் ஒரு பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம 1 ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன ஸ்பூனால. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம சின்னதா ஒரு சார்கோல் துண்டை எரிய வச்சிருக்கோம். இதை நம்ம உள்ள வச்சு கொஞ்சமா இது மேல எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 4 மினிட்ஸ்க்கு இதை நம்ம நல்லா ஸ்மோக் ஆக விடலாம். இல்லையே 4 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒண்ணா இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்து அதுல நம்ம லகாச்சிக்கலாம். இப்படி ஒரு டைம், அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடக்கி இப்படி நம்ம குட்டி குட்டியா அதுல உட்கார்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்ல உங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க இதை அசெம்பிள் பண்ணிக்கோங்க.
தெரியுதா? இப்படி மடக்கி மடக்கி நம்ம இதை வச்சுக்க போறோம். சரியா? ஒரு ஸ்டிக்ல இந்த அளவுக்கு போதும். 5 to 6 பீஸ் நம்ம எடுத்தோம்னா போதும். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா ஸ்டிக்லயும் செஞ்சு எடுத்துக்கலாம். சரியா? ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல நீங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சுத்தமா நம்ம எண்ணெயும் சேர்க்காம வெறும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சே நம்ம ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ண போறோம் இன்னைக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ஸ்டிக்கை ஒன்னொன்னா அதுல சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம நெய்யை ஃபர்ஸ்ட் இப்படி ஃபுல்லா பரப்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளேமை நம்ம மீடியம்ல வச்சு ஒரு ஸ்டிக்கா இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்க போறோம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஜூஸியா ரெடி ஆகும். நம்மளுக்கு ரொம்ப டெண்டரா இருக்கும் இந்த சிக்கன். இந்த மாதிரி நம்ம நல்லா மேரினேட் பண்ணி நல்லா ஸ்மோக் ஃப்ளேவர் கொடுத்து இப்படி செய்யும்போது இப்போ 3 நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்து செஞ்சுக்கிட்டா போதும். இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு ஒன்று உட்காரும். இங்கேயும் நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேயே நம்ம 4 இதையுமே சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து நம்மளுக்கு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணி வரும்போது நம்ம 2வது சைடு மாற்றி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம அடுத்த சைடில் திருப்பி போடலாம். எவ்வளோ சூப்பராக நல்லா கலர் வந்து நல்லா மசாலாலாம் எப்படி அதோட ஒட்டி நல்லா ஃப்ரை ஆகி வருது பார்த்தீங்களா? நம்மளுக்கு கலர் இதோட மசாலாலாம் இதில் சுத்தமாக இறங்கவே இல்லை. சூப்பரா சிக்கன்லயே நல்லா ஒட்டிக்கிட்டு வருது தண்ணி விடாம. இப்போ இன்னொரு சைடும் நம்ம ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணோம்னா சிக்கன் நம்மளுக்கு நல்லா சாஃப்டா ஜூஸியா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னொரு சைடு வந்து நம்ம 5 to 6 நிமிஷம் வரைக்கும் வச்சோம். அதுக்கப்புறம் தான் சிக்கன் நல்லா குக் ஆச்சு. இப்போ வாங்க நம்ம பிளேட்டிங் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட சீஸி மலாய் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேல நம்ம கொஞ்சமா சாட் மசாலா தூவிக்கலாம். இப்போ இது மேல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மலாயை கொஞ்சம் கொஞ்சம் இதுல நம்ம ஊத்திக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சமா நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் கொஞ்சமா புழிஞ்சிட்டு சூப்பரா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிரீன் சட்னியோட இந்த டிக்காவை சாப்பிட்டீங்கன்னா வீட்டுல எல்லாரும் கைய சப்பிட்டே இருந்துருவாங்க. கண்டிப்பா மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ரொம்ப பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.